உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, நேற்று சட்டசபையில் மதுரை அரிட்டாப்பட்டியில் தொடர்ந்து இந்த மக்கள் போராடக்கூடிய டங்ஷன் தொழிற்சாலை வரக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து இந்த மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக நேற்று சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானம் ஏற்றியிருக்காங்க. இதே மதுரையில் தான் சின்னோடுப்பு மக்கள் தன்னோட வாழ்வாதாரத்துக்காண்டி மதுரை பன்னாட்டு விமான நிலையம் விரிவு பணிக்காண்டி எங்களோட நிலங்களை கைப்பற்றுறீங்க, எங்களோட வீடுகளை இடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறீங்க, எங்களுக்கு அடுத்த ஒரு மறு குடியமர்வு செய்யுங்க அப்படின்னா அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. இதை தமிழக முதல்வரும் சரி, எதிர்க்கட்சி தலைவரும் சரி, ஒருவர் கூட இதை பற்றி பேசவே இல்லை. இது ரொம்ப வருத்தம் அளிக்குது. அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தொடர்ந்து அந்த ஊரை சார்ந்த மக்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்களாக இருந்திருக்காங்க, உங்களுக்காண்டி வாக்கு செலுத்தியிருக்காங்க. அப்பேற்பட்ட மக்களை நீங்கள் புறந்தள்ளுறதுக்கான காரணம் என்ன? அந்த மக்களோட வாக்குகளை பெற்றுக்கொண்டு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அந்த மக்களை இழிவுபடுத்தும் விதமாக, சிறுமைப்படுத்தும் விதமாக, கொச்சைப்படுத்தி மன உளைச்சிக்கு ஆளாக்கி அனுப்பிச்சிருக்காங்க. அவரை பார்க்க சென்றபோது மாவட்ட ஆட்சித்தலைவர்களை அந்த ஊர் கிராமம் சந்திக்க போனால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அந்த மக்களை மன உளைச்சல் ஏற்படுத்தும் விதமாக சில வார்த்தைகளை சொல்லி அப்புறப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் முதல்வரும் இந்த மக்களை புறந்தள்ளுவதற்கான காரணம் என்ன? நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த டங்ஷன் தொழிற்சாலையை நாங்கள் கொண்டு வர மாட்டோம், இது ஒரு மனதாக தீர்மானம் நான் கொண்டு வரேன்னு இன்றைக்கி அந்த மக்கள், அரிட்டாப்பட்டி மக்கள் வேட்டு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு மக்கள் தன்னோட வாழ்வாதாரத்தை அதே போல் தானே இன்னொரு மக்களும் இங்கே தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் பன்னாட்டு விமான நிலையத்துக்கு இதுவரை 3 முறை நிலம் கொடுத்துட்டு 4வது முறை நீங்கள் கைப்பற்றுறீங்க. அப்போ இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை பற்றி ஏன் நீங்கள் பேசலை? இது வரைக்கும் அவர் சம்பந்தமாக கலெக்டர் அவர்கள் அந்த மக்களை நேரடியாக சந்திக்கலை. சரி, கலெக்டரை நேரடியாக போய் சந்திப்போம் அப்படின்னு மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கு போனால் வந்தால் 2 பேர் வா, 5 பேர் வா, இல்லைனா உன்னை யார் வர சொன்னா அப்படின்னா அலட்சியப்படுத்துகிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர். இதுவரைக்கும் அமைச்சர் மூர்த்தி தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம்னோன்னா அந்த வாக்குகள் இங்கே விழுகும் அப்படின்னோன்னா உடனே அரிட்டாப்பட்டிக்கு போகக்கூடிய அமைச்சர் மூர்த்தி இதுவரைக்கும் சின்னோடுப்பு மக்களை அந்த கிராமத்தில் சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கான தேவைய வசதிகள் பண்ணி கொடுப்போம்ன்ற சொல்கிறதுக்கான ஒரு காரணம் கூட இல்லை. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி யாருக்காண்டியான ஆட்சியாக இருக்கிறது? தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை நீங்கள் புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன? அப்போ இதுதான் உங்களோட சமூக நீதியா? திராவிட முன்னேற்ற கழகத்தோட சமூக நீதி இதுதானா? திராவிட மாடல் ஆட்சிங்கிறீங்களே, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை மட்டும் ஒதுக்குவது என்ன காரணம்? அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? விமான நிலையம் விரிப்பணிங்கிறது ஏற்புடையதான். இதுக்கு தாராளமாக நீங்கள் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கீங்க. மத்திய அரசு இன்றைக்கி அதை கையில் எடுத்து அடுத்த வேலைகள் செய்கிறதுக்கான முயற்சி செஞ்சிட்ருக்கு. இதே விமான நிலையத்துக்கு அந்த ஓடுதல் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இன்னும் எண்ணற்ற இடங்கள் காலியான இடங்கள் கிடக்குது. வீடுகள் இல்லாத காலியான இடங்கள் இருக்குது. அந்த இடங்களை விமான ஓடுதளத்துக்கு பயன்படுத்தலாம். எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்தை திட்டமிட்டு அழிப்பதற்கான காரணம் என்ன? அந்த விமான ஓடுதலை நேராக போகுது. அப்படி பார்த்தாலும் அது பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு வடிவத்தில் போகுது. அப்போ சின்னோடுப்பு மக்களுக்கு மட்டும் ஒரு நியாயம், இதே அரிட்டாப்பட்டி மக்களுக்கு ஒரு நியாயமா? அரிட்டாப்பட்டி மக்களோட நியாயமும் நியாயமானதான். அதே போல் இந்த சின்னோடுப்பு மக்களும் மதுரையில் போராட்டம் பண்ணுறாங்களே, ஏன் நேற்று சட்டசபையில் பேச முடியல உங்களால்? எதிர்கட்சி தலைவர் வாய் திறக்க முடியல. எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார், அதாவது என்ன அப்படின்னா இன்னும் மதுரைக்கு மக்களுக்கு பாதிப்பான விஷய திட்டங்களை நிறையா உங்கள் ஆட்சியில் தான் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன் சின்னோடுப்பு மக்களில் இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறான்னு ஏன் எடப்பாடியோட சொல்ல முடியலை? அது பக்கத்தில் தானே கடைசியாக மாநாடு போட்டிங்க. அங்கே இருந்த ஐயாவோட சிலைக்கு கூட உங்களுக்கு மாலை அணிவிக்கிறதுக்கு எடப்பாடி அவர்களுக்கு அந்த மனம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு எடப்பாடி அவர்கள் என்றைக்குமே ஒரு சாதி வன்மம் கொண்டவர். இந்த மக்களை ஒருபோதுமே என்ன மதிக்கக்கூடிய ஆள் கிடையாது. அப்போ நீங்கள் இரு கட்சிகளுக்குமே இந்த மக்கள் ஓட்டு போகிற பாருங்க. மொதல் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் தான் உணரணும். அப்போ இது என்ன சமூக நீதி அப்படின்றது எங்களுக்கு ஒரு கேள்வி எழும்புது. சின்னோடுப்பு மக்கள் அங்கே பாரு, குழந்தை குட்டி எல்லாருமே அந்த ரோட்டில் உட்காந்துக்கிட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு அந்த மக்கள் அங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சட்டசபையில் அவ்வளோ நேரம் விவாதிக்கிறீங்க, அரிட்டாப்பட்டி மக்களுக்காண்டி அவ்வளோ தூரம் பேசுகிறீங்க.
அப்போ இங்கே சின்னோடுப்பு மக்களை கண்டால் மட்டும் உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு வன்மம்? அப்போ அந்த மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சது தவறுன்னு சொல்ல வாரீங்களா? இல்லை ஏன்டா நீங்கள் வந்து எங்கள் திமுகவுக்கு வந்து ஓட்டு போகிறீங்க, எங்கள் ஆட்சிக்கு ஏன்டா ஓட்டு போகிறீங்கன்னு சொல்ல வாரீங்களா? என்ன காரணம்? அந்த மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து இவ்வளோ தூரம் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்களே. அப்போ அந்த மக்களோட போராட்டம் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியலையா? அவங்களோட உணர்வு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அவங்க விடக்கூடிய கண்ணீர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இல்லை அந்த மக்கள் என்னோடய உயிரை கூட நாங்கள் வந்து விடுறதுக்கு தயாராக இருக்கோம், என் ஊர் நல்லா இருக்கணும்னா என் உயிரை கூட விடணும்னு நாங்கள் தயாராக இருக்கோம்னு அந்த மக்கள் போராடுற போராட்ட குணங்கள், அந்த உணர்வுகள் உங்களுக்கு தெரியலையா? ஒரு பக்கம் அமைச்சர் வந்து அந்த கிராம மக்களை வந்து புறக்கணிக்கிறாரு, ஒரு பக்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த கிராம மக்களை வந்து புறக்கணிக்கிறாங்க, ஒரு பக்கம் முதல்வர் நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. இந்த மக்களோட வாக்குகளை பெற்றுக்கொண்டு, இந்த மக்களோட வாக்குகளை பெற்று அரசு அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த மக்களே வஞ்சிப்பது என்பது இது வருகின்ற 2026 தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவதற்கான ஒரு சூழலாக மாறும். இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது. அதனால் கூடிய விரைவில் இதை தமிழக முதல்வர் கவனம் கொண்டு அந்த மக்களுக்கும் உரிய நீதியை பெற்றுக் கொடுக்கணும். உடனடியாக சின்னோடுப்பு மக்களுக்கு வந்து மறு குடியமர்வுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான வசதியை செஞ்சு கொடுக்கணுன்றதை நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை அப்படின்னா வருகின்ற 17, 18, 19 மதுரையே அனைத்து ஊடகங்களும் திரும்பி பார்க்குற அளவுக்கு மக்கள் கூட்டத்தை திரட்டி இது வேறு லெவல் போராட்டமாக வந்து நாங்கள் கண்டிப்பாக முன்னெடுப்போம். சரிங்களா? இப்போ நாங்கள் அதுக்கான ஆயிட்டோம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இல்லை இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த மக்கள் என்ன ரோட்டில் உட்காந்து நாய் மாதிரி கத்திட்டு போகிறான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இது மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தினா தான் இந்த அரசு வந்து பயப்படும். அப்படின்னா அதை செய்வதற்கும் இந்த மக்களும் சரி நாங்களும் சரி தயார் நிலையில் தான் இருக்கிறோம். சரிங்களா? கூடிய விரைவில் பாருங்கள், நாங்கள் வந்து சும்மா ஏதோ அங்கே நடந்து கூடுறோம், அங்கே கலைஞ்சு போயிடுறோம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. வருகின்ற 17, 18, 19 இந்த 3 நாட்கள் மதுரை மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் விதமாக மக்கள் கூட்டமாக, மக்கள் திரளாக அந்த பகுதியில் மக்களை திரட்டுறதுக்கான வேலையை நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? நீங்கள் பண்ணக்கூடிய இந்த செயல் பார்க்கும்போது நாங்கள் அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேணாம் அப்படின்னா அறவழியில் நாங்கள் வந்து மக்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட உணர்வு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், இல்லை அமைச்சராக இருக்கட்டும், இல்லை தமிழக முதல்வராக இருக்கட்டும், எங்களோட உணர்வு வந்து புரிஞ்சுக்கங்க. என்ன அந்த மக்களோட உணர்வு என்ன, அவங்க என்ன கேட்குறாங்க? இல்லை மற்றவங்கள மாதிரி வந்து அந்த விமான நிலையத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களே, நீ கிராமத்தையே காலி பண்ணணும்னு சொல்கிறீங்க. நாங்கள் தாராளமாக கொடுக்கக்கூட தயாராக இருக்கிறோம். விமான நிலையங்கிறது வந்து ஒரு வணிகமாக இன்றைக்கி மாறக்கூடிய ஒரு சூழல் மாறிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு பக்கத்திலே வந்து ஒரு மறு குடியமர்வு இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாவை ரெடி பண்ணி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் இந்த தாமதம்? அதனால் வந்து அந்த மக்களுக்கு கூடிய விரைவில் வந்து தமிழக முதல்வர் தன்னோட பார்வைக்கு அதை எடுத்து அந்த மக்களுக்கும் நீங்கள் குரல் கொடுக்கணும். அந்த மக்களுக்கான ஒரு தீர்வை வந்து நீங்கள் பெற்றுக் கொடுக்கணும். தவறும் பட்சத்திற்கு இனி வரக்கூடிய காலங்களில் தவறும் பட்சத்திற்கு இந்த மக்கள் ஒரு அணியாக நின்று இந்த அரசுக்கு எந்த விதத்தில் அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த விதத்தில் அழுத்தம் கொடுப்போம் நாங்கள் சொல்லிக்கிட்டு தமிழக முதல்வர் இதில் கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், இதை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், இல்லை மாவட்ட ஆட்சியாளராக இருக்கட்டும், இந்த மக்களோட அந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கான ஒரு வேலையை வந்து முன்னெடுங்க. தவறும் பட்சத்திற்கு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்து அந்த மக்களுக்காண்டி குரல் கொடுக்கறதுக்கு நாங்கள் களத்தில் இறங்குவோம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை இதில் வைத்துக்கொண்டு மீண்டும் ஒருத்தர் காலையில் சந்திக்கிறேன். நன்றி.